எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதான்னு தெரியல. நான் எப்பவாவது எங்கேயாவது அவசரமா கிளம்புனாலே வந்து, ஒண்ணு கேஸ் தீந்துரும், இல்லன்னா கரண்ட் போயிரும், இல்லன்னா பஸ் போயிரும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். இல்லன்னா மழையாவது வந்துரும். இன்னைக்கு அப்படிதான் வந்து டிரைவிங் கிளாஸ் கிளம்பிட்டு இருந்தப்போ வந்து கேஸ் தீந்துருச்சு சமைக்கிறப்போ. அப்புறமா வந்து எனக்கு வந்து விறகடுப்பு வந்து பத்த வைக்க தெரியாது. அப்போ அத்தை தான் வந்து சமைச்சாங்க இன்னைக்கு. மார்னிங் அவங்க தான் தோசை சுட்டு அப்புறமா தோசைய சாப்பிட்டுட்டு டிரைவிங் கிளாஸ் கிளம்பியாச்சு. டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. 1 வீக்ல வந்து ஒரு 4 டேஸ் கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஜாயின் பண்ண டைம்ல வந்து வீட்ல எல்லாருமே வந்து வேண்டான்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. சைக்கிள் கூட ஒழுங்கா ஓட்டுனதே கிடையாது இதுவரைக்கும். அதனால வந்து நான் கீழ விழுந்துருவேன்னு ரொம்ப பயம். வீட்ல இருக்கும்போதும் வீட்ல ஆனா ஸ்கூட்டி உண்டு அம்மா வீட்ல. ஆனாலும் வீட்ல இருந்து கூட ஸ்கூட்டி எடுத்ததே கிடையாது ஒரு நாள் கூட. அதனால எல்லாருக்கும் பயம். வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா நம்மளோட கேரக்டர் இப்படி யாராவது நம்ம கிட்ட வேண்டான்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அதை கண்டிப்பா நம்ம அது பண்ணியே ஆவோம். அப்படிதான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொஞ்ச நாளாவே ஸ்கூட்டி ஓட்டி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஒரு வழியா ஒழுங்கா கிளாஸ் போய் வந்து ஸ்கூட்டி இன்னைக்கு ஓட்டி ஒழுங்கா படிச்சுட்டேன். இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இவ்வளவு நாள் வந்து என்ன சொல்றது, இவ்வளவு நாள் பயந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்புறமா வந்து கிளாஸ் முடிச்சுட்டே வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருந்தேன். ஆஃப்டர்நூன் போனதுனால சரியான பசி. அப்புறம் ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு வந்து புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.